மதுரை நகரில் வந்து கீழானத்தோப்பில் வந்து குடியிருக்கேன். இப்போ எனக்கு வயசு 58 ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. நம்ம சமூக பணியில் நாட்டம் இருக்கிறதுனால சிறு வயசுலேருந்தே சமூக பணி செய்யணுன்ற ஆர்வத்தில் திருமணம் வந்து அதுக்கு ஒரு தடையாக இருக்குன்றதுனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலை. அதுக்கப்புறம் 18 வயசில் ரத்த தானம் தொடங்கி இது வரைக்கும் 40-50 முறை ரத்த தானம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் அணுகி அவங்களையும் ரத்தம் கொடுக்கணும்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தருடைய குரூப்பையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய நம்பரை வச்சு யாருக்கு தேவையோ என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குரூப்புள்ள நண்பர்களை அனுப்பி அது மெயினாக வந்து இந்த இருதய சிகிச்சை, மாற்று இருதய அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி இதுக்கு ஒரே நேரத்தில் 6 பேர் 7 பேர் ரத்தம் கொடுக்கறதுனால அப்படிப்பட்டவங்க குடும்பத்தில் 6-7 பேர் கெடுக்க முடியாதுன்றதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆள் 2 ஆள் அந்த மாதிரி அனுப்புறது. எத்தனையோ பேர் ஆதரவற்று ஈமச் சடங்கு செய்ய முடியாதவங்களுக்கு என்னுடைய முதற்கட்டமாக என்னுடைய பகுதியில் சிம்மக்கல் பேச்சியம்மன் படித்துற பகுதியில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு அவங்க இறுதிச் சடங்கு செய்ய முடியாதவங்களுக்கு தத்தநீரில் நானே நேரடியாக போய் அவங்களுக்கு வேண்டிய ஈமச் சடங்குக்கு வேண்டிய உதவி செஞ்சு அவங்களுக்கு இறுதிச் சடங்கு சிறப்பான முறையில் நடந்திருக்கு. நான் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக தான் இருக்கேன். அதில் என்னுடைய வருமானம் வந்து மிக குறைவு. முழு நேரமாக நான் சமூக பணியில் ஈடுபடுறதுனால என்னுடைய கமிஷன் போக என்னுடைய நண்பர்கள் அணுகி என்னுடைய காலேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி வருஷம் காலேஜ் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்ட என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சலவை தொழிலாளர்கள் குடும்பங்களில் கண் ஆப்ரேஷனுக்கு வேண்டிய அவங்களுக்கு நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். மதுரையில் உள்ள பல்வேறு முதியோர் இல்லங்கள், பொருளாதார அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய செல்லூர் முதியோர் இல்லம், அது மாதிரி பார்வையற்றோர் ஹோம், மாதம் ஒவ்வொரு ஹோமுக்கு போய் மதுரையில் உள்ள பல்வேறு நபர்களை அணுகி இந்த மாதிரி இல்லங்கள் இருக்குது, நீங்கள் பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடாமல் இந்த மாதிரி இல்லங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அணுகி ஒவ்வொருத்தட்டேருந்து நன்கொடையை பெற்று மதுரையில் உள்ள பல்வேறு இல்லங்களுக்கு வேண்டிய உணவை சமைச்சு கொடுக்குறோம். அது குறிப்பாக அதே மாதிரி எங்கள் பகுதியில் வந்து நான் இருக்கக்கூடிய கீழானத்தோப்பில் லேடிஸ் சேர்ந்து எல்லாருமே சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து என்னோட வந்து இந்த இதை பார்த்த உடனே நம்மளும் ஏதாவது சேவை செய்யணுன்ற முறையில் பாரதி செல்லம்மாள்னு ஒரு மகளிர் குழுவை ஏற்படுத்தி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி விழிப்புணர்வு எடுத்து அவங்களாவே பொருளை கலெக்ட் பண்ணி மாதம் ஒரு நாள் சமைச்சு அவங்களாவே சமைச்சு ஹோட்டலில் சமைச்சா கூட அந்த ஹோம்லியாக இருக்காதுன்றதுனால இவங்களே சமைச்சு ஒவ்வொரு மாதம் ஒரு ஹோம்ன்ற அடிப்படையில் அந்த இல்லத்தரசிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை ரத்த தானம் பண்ணணும், கண் தானம் பண்ணணும்னு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு வரேன்.